அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தெய்வீக ஆற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் மகாலயபட்சம் 15 நாட்கள், அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களும் மகாலயபட்ச நாட்கள். இந்த நாட்களில் நாம் 5 தானங்களை மறக்காமல் கொடுக்கணும். அந்த 5 தானங்களை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள், அதாவது இறந்த முன்னோர்கள் இந்த பூமியில் நம் வீட்டில் தங்கி இருப்பார்கள் இந்த 15 நாட்களும். இந்த 15 நாட்களில் இறந்து போன மூதாதையர்கள், அதாவது தாத்தா பாட்டி, இளம் வயதிலே திருமணமாகாத இறந்து போன பெண்கள் ஆண்கள், திருமணமாகி கொஞ்ச நாள்லே இறந்து போன ஆண்கள் பெண்கள், அவர்கள் அனைவருமே அவங்க வீட்டில் தங்கி இருப்பார்கள் இந்த மகாலயபட்ச நாட்களில். அந்த நாட்களில் நம் வீட்டில் உள்ள அனைவரும் நம் மகன்கள் நம்மை நினைத்து வழிபாடு செய்கிறார்களா, நமக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம். அந்த 15 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடியது முக்கியமாக 5 தானங்கள். வயசாகி இறந்துருந்தாங்க அப்படின்னா 1 வருஷம் ஆன உடனே அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து கூட்டில் அடைபட்டுரும். ஆனால் இந்த இடைப்பட்ட வயசில் இறக்குறாங்க பாருங்கள், அதாவது திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே அவங்களாம் அவங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எதையுமே அனுபவிக்காமல் இருப்பாங்க. அப்போது அதெல்லாம் அனுபவிக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம வீட்டை சுற்றியும் நம்மளை சுற்றியும் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஆன்மா கூட்டில் அடைபடாமல் காற்றில் அலைந்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் அனைத்துமே அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவங்களுடைய மனசு மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள். அதற்கு நம்ம என்னெல்லாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதலில் நீங்கள் தானம் கொடுக்க வேண்டிய பொருள் பாய். அதாவது ரோட்டு ஓரத்தில் ஏழை மக்கள் வயதானவர்கள் பாய் இல்லாமல் கட்டாந்தரையில் படுத்து தூங்குவாங்க. வயசானவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அதே போல் குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு கை குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க, ரோட்டு ஓரத்தில் இருப்பாங்க, தெரு ஓரத்துலலாம் இருப்பாங்க. பாய் இல்லாமல் துணியெல்லாம் விரித்து போட்டுட்டு படுத்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு பாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம். பாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் போர்வை. கடுமையான குளிர் மழை காலத்தில் போர்வை கொடுத்தீங்கன்னா குளிர்லேருந்து அவங்கள காப்பாற்றும். அப்போ உங்களை நினச்சி பார்ப்பாங்க, அவங்க நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுசாக இருக்கணும், மகராசனாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க மனசில் நினைப்பாங்க. அந்த ஆசீர்வாதமே உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். மூன்றாவதாக வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் குடை. கடுமையான வெயில் காலம் மழை காலத்தில் நினைஞ்சிட்டே போவாங்க வயசானவங்களாம். கொடை கூட வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏழையாக வறுமையில் வாடுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு கொடை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குடை வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு கடுமையான வெயிலில் இருந்து பாதுகாக்கும். அதே போல் மழை காலங்களில் அவங்களுக்கு பயன்படும். அடுத்தது நான்காவதாக வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் செருப்புங்க. ஒரு ஜோடி செருப்பு. எவ்வளோ வெயில், கடுமையான வெயில் அடிக்குது. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிறைய முதியோர்கள், அதாவது வயசானவங்க, ஒரு ஜோடி செப்பல் கூட வாங்க முடியாமல் அந்த வெயிலில் நடந்து போவாங்க. அவங்க கால் பாதங்களை பார்த்தா அந்த கடுமையான வெயிலில் நடந்து காலில் வெடிப்புலாம் வந்திருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஜோடி செப்பல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியத்தை கொண்டு சேர்க்குங்க. கால் பொடியை போக்கி அவங்களுக்கு வெயிலில் இருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரீங்க. இது எல்லாமே உங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதாக நினைச்சு நீங்கள் செய்யுங்க. ஐந்தாவதாக கொடுக்கக்கூடிய தானம் அன்னதானம். இந்த மகாலயபட்சம் 15 நாட்களிலும் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் தினந்தோறும் அன்னதானம் கொடுக்கணும். ஒரு புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா மதிய வேளையில் சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியலோட ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க பசியை நீங்கள் போக்குறீங்க. அப்போ அவங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடையும். அது முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதாக நினச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு புண்ணியத்தை கொண்டு கொடுக்கும். இது எல்லாமே நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற விஷயங்கள் தான். அவங்க செஞ்சு பயனடைந்தது. அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். அவங்க சொல்லிவிட்டு சென்ற அனைத்தையுமே நம்ம இப்போ பின்பற்றி அதன்படி நம்ம நடக்கிறோம். அப்போ முன்னோர்கள் செய்ததை நாம் இப்போ செய்கிறதுனால நமக்கு நன்மை தான் வரும்.
மகாலயபட்சம் இந்த 15 நாட்களிலும் உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களை நினைத்து அவங்க படத்துக்கு நேராக ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து தினம்தோறும் மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்க, இந்த 15 நாட்களும் நீங்கள் மறக்காமல் தவற விடாமல் அவங்கள நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். இந்த மகாலயபட்சம் முடிஞ்சு அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி வருது, மகாலய அமாவாசை. அதோட அவங்களோட நேர காலம் நம்ம வீட்டில் இருக்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க பித்ருலோகத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. அவங்க போகிறதுக்குள்ளே இந்த 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த 5 தானங்களை நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களோட மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து ஆத்மா சாந்தி அடையும். அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது உங்களுக்கு 16 செல்வங்களையும் கொடுத்துட்டு தான் போவாங்க பித்ருலோகத்துக்கு. அவங்கள நினச்ச ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த மகாலயபட்சம் 15 நாட்களிலும் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க. அப்படி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பி கோலம், சிக்கு கோலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோலம் தான் போடணும். பூக்கோலம், கலர் கோலம், அரிசி மாவினால் போடுறது, அதே மாதிரி கோலம் போட்டு அதில் மஞ்சள் பொடி குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் இந்த 15 நாட்களும் வைக்கக்கூடாது. அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க. அப்படி கோலம் போட்டே ஆகணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு நடுவில் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கோங்க. இந்த 15 நாட்கள்லேயும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் செய்யணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நமக்கு கடவுளோட அனுகிரகம் கட்டாயம் இருக்கும். மகாலயபட்சம் 15 நாட்களுக்குள் மறக்காமல் இந்த 5 பொருட்களையும் தானம் கொடுங்க. மீண்டும் ஒரு முறை அந்த பொருளெல்லாம் சொல்கிறேங்க. பாய், போர்வை, குடை, செருப்பு, அதே போல் அன்னதானம். உங்களுக்கு ஆடை தானம் கொடுக்கணும், வசதியாக இருக்கீங்க அப்படின்னா ஆடை தானம் கொடுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். முக்கியமாக இதில் இந்த 5 பொருட்களையும் மறக்காமல் நீங்கள் யாருக்காவது ஒரு 5 பேருக்கு தினந்தோறும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 15 நாட்கள் முடிவதற்குள் வாரத்திற்கு 2 தானம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து மகாலய அமாவாசை அன்று அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, விரதம் இருங்க. அவங்களுக்கு பிடித்ததெல்லாம் வச்சு படையல் செய்து அவங்க மனதார அவங்கள வேண்டிக்கோங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.